Hi traders, welcome to KNR Financials on Market Analysis. ஸோ இன்றைக்கி வந்து March 21. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம என்னென்ன என்ட்ரிஸ் எடுத்தோம், ஸோ அதோட லெவல்ஸ் எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். ஸோ இதை வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,400 மேலே வந்து பை அண்ட் 39,800 வரைக்கும் நமக்கு போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் எப்படி ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்துச்சு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 39,600 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லிட்டு நமக்கு 915க்கு மேலே தான் கிடச்சிச்சு. நமக்கு நேற்று அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடைக்கல, கரெக்டுங்களா? ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு 39,600 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் எங்கே போகணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு லெவலுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இதர் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பை எடுத்துருக்கலாம். பட் 950, 930 நம்மளால் இமீடியட்டாக எதுவுமே நம்ம டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ ஃபர்தராக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த செட் ஆஃப் கேண்டில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கேருந்து ஒரு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அது ஏன் எதனால் அந்த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரனால நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கன்சிடர் பண்ணேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ எது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 39,400 வரைக்கும் மார்க்கெட் ஈஸியாக வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து டபுள் டாப், சரிங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் அடிச்சிருச்சு. ஸோ இங்கே எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியல் என்ட்ரி வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,500. ஸோ இந்த என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த என்ட்ரி எடுக்கவே முடியல. ஸோ இது வந்து ஒரு மிஸ், சரிங்களா? ஸோ எக்ஸாக்ட் லெவல் எந்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 12 கேண்டிலில் 15 மினிட்ஸ் கேண்டிலில் 39,500க்கு மேலே போன உடனே நம்ம எடுத்துருக்கணும். பட் இந்த கேண்டில் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் எடுக்கல. ஸோ ஃபர்தராக நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நல்ல ரேலி கொடுத்து 39,600 வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் இம்பல்ஸ் மூவ். ஸோ ஷார்ட் இம்பல்ஸ் மூவில் நான் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையை வந்து இமீடியட்டாக நான் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கேண்டில் எங்கேயா நான் பை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப்ஷன் ப்ரீமியமோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸாக்ட் கேண்டில் வாங்கினேன், மார்க்கெட் ஆர்டரில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரீமியம் வந்து எவ்வளோ கம்மியாக கிடைக்குமோ அவ்வளோ கம்மியாக கிடைக்காம எனக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமமாக கிடைக்குமோ அவ்வளோ மேக்ஸிமம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இந்த க்ரீன் பாரில் வந்து மேக்ஸிமம் ப்ரீமியம்ஸை வந்து புஷ் பண்ணி மேலே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளால் வந்து இமீடியட்டாக ஆப்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கேண்டில் அல்லது புல் பேக் வரணும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து ரெட் கேண்டில் ஒரு புல் பேக் வரவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கேண்டில் நமக்கு வந்து ஒரு புல் பேக் மாதிரி கன்சிடர் ஆகுது. ஸோ இது மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பியரிஷ் கேண்டில் பேட்டர்ன், மார்க்கெட் வந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி கணக்கு கிடையாது. ஸோ ஒரு இம்பல்ஸ் மூவ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிவார்டும் அதிகமாக இருக்கும். ஸோ 1:1 ரேஷியோ வேணால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து இந்த கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பிளான் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து எது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,600. ஸோ இந்த 39,600லேருந்து நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கீழே வைக்கணும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது 39,550 வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ இதே என்ட்ரியை நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 40,000 CE. ஏன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 40,000 CE அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரேக்கர் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் அட்லீஸ்ட் வந்து 39,800 to 900 வரைக்கும் போகும். அப்போ கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட இந்த CE வந்து கொஞ்சம் அதிகமாகவே மேலே போயிருக்கும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 160 rupees நம்மளோட என்ட்ரி. அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹையில் தான் எடுத்துருக்கோம், கரெக்டுங்களா? இங்கே வந்து எந்த ஸ்ட்ரக்சரும் இல்லை. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு கீழே வைக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 70 பாயிண்ட் வருது. அதே வந்து நம்மளோட டார்கெட் எங்கே வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட்டும் வந்து 70 பாயிண்ட் நம்ம வைக்கலாம். ஸோ 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ போகலாம், அல்லது 1:5 வரைக்கும் போகலாம் மேக்ஸிமம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ப்ராஃபிட் நமக்கு ஆப்ஷன்ஸில் கிடச்சிருக்கும். ஸோ இதான் வந்து இன்னைக்கு ட்ரேடிங்கான லாஜிக். அண்ட் ஒன் மோர் லாஜிக் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெசிஷன் கேண்டில். ஸோ இன்டெசிஷன் கேண்டில் பொறுத்த வரைக்கும் BankNiftyல நிறையா வே ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைல் நமக்கு அதில் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இன்டெசிஷன் கேண்டில் படி பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வந்து ஒரு இன்டெசிஷன் கேண்டில். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clockல ஒரு இன்டெசிஷன் கேண்டில். ஸோ இந்த இன்டெசிஷன் கேண்டில் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இன்டிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இதோட லோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட ஹை மார்க் பண்ணிவிட்டு எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடு நம்ம ட்ரேடிங் பொசிஷன் எடுப்போம். 230 கேண்டில் வந்து நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து குயிக்காக நம்ம வந்து ஸ்கேல் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நாளைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம் கைஸ். ஸோ நாளைக்கான அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா 39,600 வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ 39,600 கீழே வந்து மார்க்கெட் வந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து செல் ஆகும். ஸோ எது வரைக்கும் அடுத்து செல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,200 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவே வந்து அப்சைட் லெவல் நமக்கு எங்கே பை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ ரவுண்ட் லெவலாக நம்ம வந்து 40,000 நம்ம வச்சுக்கிறோம். ஸோ 40,000 வந்து நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ்.
இப்போ நாளைக்கு நமக்கு கன்சால்டேஷன் ஆகிட்டு நமக்கு வந்து அப் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ ஒரு சைட்வேஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் மேலே கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,350 வரைக்கும் மார்க்கெட் போகும். இப்போ சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட் ஆயிடுச்சு, மறுபடியும் நமக்கு வந்து 39,600 மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒரு பையிங்காக எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸோ பையிங் இங்கேருந்து நம்ம எக்ஸெப்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 மறுபடியும் இருக்கும். அண்ட் தென் இங்கேருந்து நமக்கு ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இது வந்து சைட்வேஸ் மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸில் மறுபடியும் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 39,600 உடச்சா மட்டும் தான் 39,200. அதுவே வந்து மார்க்கெட் 39,600 வந்து ஓப்பன் ஆகிட்டு நமக்கு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் அரௌண்ட் 40,000. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக ட்ரீட் பண்ண போகிறோம். 40,000க்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம வந்து பை சைட் போவோம். அண்ட் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,350. ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.